1 கொரிந்தியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? என்னை விசேஷித்தவனாய் மாற்றுகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆமென், ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது இது தலைக்கல்லாயிற்று. எப்படி இது தலைக்கல்லாயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஹalleluya. நம்ம மேல இருக்கிற அழைப்புல ஒரு விசேஷம் இருக்கிறது. நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபையில விசேஷம் இருக்கிறது. நமக்கு தேவன் வைத்த அபிஷேகத்துல விசேஷம் இருக்கிறது. நம்மை குறித்த தேவ திட்டத்துல விசேஷம் இருக்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இன்று ஒருவேளை நம்முடைய நிலை, நம்முடைய ஆரம்பம் பிறர் பார்த்து அசட்டை பண்ணுவதற்கு ஏதுவானதாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்துல பெரிய ஒரு திட்டம் என்ன தெரியுமா? விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் நம் தேவனாயிருக்கிறார். ஹalleluya. ஆரோனுடைய கோல் பார்க்க எல்லாருடைய கோல் போலதான் இருந்துச்சு. ஏன்னா கோல்ல என்ன விசேஷம் இருக்கிறது? கோல்ல என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆனால் ஆரோனுடைய கோலை கர்த்தர் தனியா காண்பிக்கிறதற்காக மற்ற எல்லா கோலுக்கும் செய்யாத ஒன்றை ஆரோனுடைய கோலுக்கு கர்த்தர் ஒரு இரவிலே செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்பதை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறியும்படிக்கு கர்த்தர் என்னை தேவன் விசேஷப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஆமென்